வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஐவை ஸ்கின் கேர் தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த பிம்பிளை நான் டச் பண்ணாமல் என் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஐவை ஷீட் மாஸ்க் வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி என் ஃபேஸை நான் நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் பான்ஸோட ஃபேஸ் வாஷ் எடுத்திருக்கேன். எதுக்கு கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸில் ஆல்ரெடி டர்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் என்ன தான் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணாலும் அது டோட்டலாக வேஸ்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட் நான் நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிறேன் என் ஃபேஸை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டொமேட்டோ வச்சு தான் நம்ம ஷீட் மாஸ்க் பண்ண போகிறோம். ஹாஃப் டொமேட்டோ எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி நான் ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அது கூட நான் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில் பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் நான் நிறையாவே ஆட் பண்ணிப்பேன். எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி ஆட் பண்ணுவேன். பிகாஸ் அது ஸ்கின்க்கு ரொம்ப ஒத்து போகும். நிறையா பேத்துக்கு மஞ்சள் ஒத்துக்காது. அவங்களாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டே நான் டிஷ்யூ பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். 2 கூட உங்களுக்கு தேவை கிடையாது. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அவ்வளோதான் யூஸ் ஆச்சு. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த டிஷ்யூ என் ஃபேஸில் வச்சு அதுக்கப்புறம் நான் அந்த இதை அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த நம்ம பண்ணோம் இல்லையா பேஸ்ட் மாதிரி, தக்காளி பேஸ்ட். ஸோ அதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஷீட் மாஸ்க் வெளியே கடையில் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணலாம். சப்போஸ் உங்கள் வீட்டில் சடனாக நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகணும், ஷீட் மாஸ்க் வாங்க முடியல, சப்போஸ் ஷீட் மாஸ்க் நிறைய பேர்த்துனால வாங்க முடியாது. ஏன்னா அது ஒன்றே பார்த்திங்கன்னா 120 ருபீஸ் இந்த மாதிரி வரும். 1 யூஸ் தான் பண்ண முடியும். யூஸ் பண்ணிட்டு நம்ம த்ரோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக அவ்வளோ செலவு பண்ணுமான்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி கூட பண்ணலாம். உங்கள்கிட்ட 2 டிஷ்யூ மட்டும் இருந்தால் போதும். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஃபேஸ் மாஸ்க் பண்ணிக்கிட்டு நம்ம போட்டுக்கலாம் நம்ம ஃபேஸில். நார்மலாகவே நம்ம ஃபேஸ்க்கு ஷீட் மாஸ்க் போடுறது ரொம்ப பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பொல்யூட்டடாக இருக்குது ஃபேஸு, இல்லை டயர்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னா ரிலாக்ஸ் கொடுக்கும் இந்த ஷீட் மாஸ்க்கு. நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். தென் ஃபேஸ்க்கு ஒரு பூஸ்டப் மாதிரி நம்ம ஷீட் மாஸ்க் ஒர்க் ஆகுது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷீட் மாஸ்க் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதுவும் கூட தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணலாம். நம்ம இந்த ஹோம்மேட் ஷீட் மாஸ்கில் இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம டொமேட்டோ யூஸ் பண்ணியிருக்கோம், டர்மரிக் யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னை நம்மளுக்கு பிரைட்டன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் அப்படின்னால அதை எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதனால் நம்மளுக்கு கூலிங் எஃபெக்ட் கண்டிப்பாக கொடுக்குது. ஸ்கின் உங்களுக்கு முடிச்சதுக்கப்புறமே தெரியும், ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும் நம்ம ஸ்கின். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க எக்ஸஸான ஆயில் அது எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிடுது. டர்மரிக் இருக்குது அப்படிங்கிறனால நம்ம ஃபேஸில் இருக்க ஸ்கின் டேன் எல்லாத்தையுமே நம்மளுக்கு ரிமூவ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் டர்மரிக் பார்த்திங்கனாவே நேச்சுரலாகவே ஒரு ஆன்டி பாக்டீரியல். ஸோ ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது புண்ணு அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் இது கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இந்த ஷீட் மாஸ்க் அப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஈஸியாக என் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் நிறைய பேர் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், என்னோடய லிப்ஸுக்கும் நான் இதை அப்ளை பண்ணியிருப்பேன். நிறையா ஷீட் மாஸ்கில் அப்படிலாம் இருக்காது. நான் தான் இதை அப்ளை பண்ணியிருக்கேன். பிகாஸ் ரீசெண்ட் டைம்ஸில் என்னோடய லிப்ஸ் ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆச்சு. ஸோ தட் நான் அது என்னோடய லிப்ஸுக்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் எல்லாமே ஒரு லேயர் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ஒரு லேயர் நான் போடுறேன். கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ரொம்ப நம்மளுக்கு இது ட்ரை ஆகாது. லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் இது செகண்ட் லேயர் போடுங்க. ஏன்னா நம்ம டிஷ்யூ பேப்பர் தானே வச்சுருக்கோம். நிறைய நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பேப்பர் நம்மளுக்கு சீக்கிரமாக கிழிஞ்சிரும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். செகண்ட் லேயர் நான் அதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு லைட்டாக நான் கையில் மசாஜ் பண்ணி விடுறேன். ஸோ நம்ம ஸ்கின்குள்ளே நல்லா இறங்குறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் இதை என் ஃபேஸில் நான் விட்டுறேன். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என் ஃபேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ட்ரையாலாம் இது ஆகாது. நல்லா அந்த க்ளோ பாருங்களேன், ஸ்கின்னில் அந்த க்ளோ நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் நான் என் ஃபேஸ்லேயே நல்லா மசாஜ் பண்ணி விட்டுறேன். நம்ம நார்மல் ஷீட் மாஸ்க்கு கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அதில் சீரம்லாம் இருக்கும். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ண தேவையில்லை. பட் இது ஹோம்மேட் அப்படிங்கிறனால நம்மளுக்கு அந்த தக்காளிலாம் நம்ம ஃபேஸில் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதனால் நீங்கள் லைட்டாக ஃபேஸ் வாஷ் கோல்டு வாட்டரில் மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என் ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. தென் அந்த க்ளோ பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எந்த க்ரீம்ஸும் யூஸ் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளைன் ஆலோவேரா ஜெல் மட்டும் இதுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.